ஹலோ கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை எது சரி சேனலுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அநேக மாதங்கள் ஓடிவிட்டது, ஆனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவராக இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வருகிறார். கர்த்தருக்கே கோடான கோடி நன்றி. இந்த நாட்களில் நான் அதிகமாக உணர்ந்து வருகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பழைய ஏற்பாடு முக்கியமாக எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி ரெண்டு முக்கியமான பிரிவுகளாக நம்ம வேதாகமம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லும்போது அது பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடுன்னு சொல்லும்போது புதிய உடன்படிக்கை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த உடன்படிக்கை என்ற அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாடுனுடைய நோக்கம் என்ன, எதற்காக பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். இதை நம்ம புதிய ஏற்பாடுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தாக்க இன்னும் அழகா நமக்கு புரியும். தீமோத்தேயுக்கு பவுல் கடிதம் எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி. இந்த பகுதியை நம்ம படிக்கும்போது பவுல் என்ன எழுதுறாருன்னா, சிறு வயது முதலே உனக்கு இந்த வேத எழுத்துக்கள் தெரியும் அப்படின்றார். அது உன்னை இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைத்து ரட்சிக்கப்படுவதற்கான ஏற்ற ஞானத்தை உனக்குள் கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு முதலாவது சொல்றார். அப்போ தீமோத்தேயுக்கு எந்த வேத பகுதி கையில இருந்திருக்கும்? கண்டிப்பா புதிய ஏற்பாடு இன்னமும் முழுமை அடையல. ஒரு சில புத்தகங்கள் இருந்திருக்கலாம், ஆனா முழுமை பெறல. புதிய ஏற்பாடுன்னு ஒரு பகுதியே இன்னும் வரல. அப்போ தீமோத்தேயுக்கு பழைய ஏற்பாடு மட்டும்தான் தெரியும். அப்போ பழைய ஏற்பாட்டை நீ படிக்கும்போது சிறு வயதுல இருந்து கண்டிப்பா தீமோத்தேயு பழைய ஏற்பாடு தான் படிச்சிருக்கணும். அந்த பழைய ஏற்பாட்டை நீ படிக்கும்போது அதுல இருந்து இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கின்ற ஞானத்தை உனக்கு அது ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்ற. அப்போ பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்துவைய குறிச்சு நீ கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிற, அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே நீ பெற்றுக்கொள்ளுகிற ரட்சிப்பு அங்கிருந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர், அதாவது எல்லா வேத எழுத்துக்களும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதுக்காக அப்படின்னாக்கா, அந்த நபர் தேறினவனாக இருக்க வேண்டும், எல்லா நற்கிரியைகளையும் செய்வதற்கு தகுதியாக இருக்க வேண்டும். ஒரு நபர் ரட்சிக்கப்படுவதற்கும் அந்த நபர் ரட்சிக்கப்பட்டு தேர்ச்சி அடைய தேறினவனாக இருக்கவும், எல்லா நற்கிரியைகளையும் செய்வதற்கு தகுதியான ஒரு நபராக உருவாக்கப்படுவதற்கு வேத எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத எழுத்துக்கள் குறிப்பாக பழைய ஏற்பாட்டை குறிக்குது இந்த வசனத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது எப்படி படிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் போது அநேக நேரங்களிலே ஒரு சரித்திர சம்பவங்கள், அம்மா சிருஷ்டித்தார், ஆபிரகாம் அழைத்தார், அங்க நோவா காலத்துல அந்த ஜலப்பிரளயத்தை காப்பாற்றினா, இப்படி சில சரித்திர சம்பவங்களை நம்ம படிக்கிறோம். அந்த சரித்திர சம்பவங்கள்ல இருந்து சில நல்ல நீதி போதனைகளை எடுக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இதுல என்ன நீதியான போதனை இருக்கிறது, இதுல நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய என்ன பாடங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனா அவைகளை விட இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைத்து ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற ஞானத்தை கொடுப்பதற்கு பழைய ஏற்பாட்டுல விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு பவுல் எழுதுறாரு. அந்த கண்ணோட்டத்துல நாம பழைய ஏற்பாட்டை படிக்கிறோமா? இதுதான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி. அப்போ
பழைய ஏற்பாட்டுல என்னதான் இருக்குது பொதுவா நம்ம பார்த்தோம்னா, எதற்காக பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமத்துல முதல் 2 அதிகாரத்தை படிக்கும்போது எல்லாம் ரொம்ப அருமையாக, பூரணமான, நல்லிணக்கமான, எந்த குறைவும் இல்லாம பழுதற்ற வானத்தையும் பூமியையும் கர்த்தர் சிருஷ்டித்து அதுல உச்சகட்டமாக மனிதனை தம்முடைய சொந்த சாயலிலே படைத்து எல்லாவற்றுக்கும் மேலாக நீ ஆளுகை செய் அப்படின்னு அவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஸோ முதல் 2 அதிகாரங்களை படிக்கும்போது எந்த பிரச்சனையுமே இல்லை. அங்க வியாதி கிடையாது, மரணம் கிடையாது, சண்டை கிடையாது, குறைச்சல் கிடையாது, எந்த விதமான ஒரு தீமையும் இல்லாத ஒரு பூமி, பூரண பூமி. ஆனால் 3ஆம் அதிகாரம் வரும்போது அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது, கலகம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆதாம் ஏவாள் கர்த்தரை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு, நாங்களே எங்களுக்குத்தாமே நாங்க ராஜாவா இருந்துக்கிறோம், நாங்களே தேவனாக கர்த்தராக எல்லாவற்றையும் ஆளுகை செய்யணும், எங்களுக்கு கர்த்தர் அவசியம் இல்லைன்னு சொல்லி கர்த்தரை தள்ளிவிட்டு கலகம் செய்த அந்த சம்பவம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த கலகம் செய்த பின்னால இந்த பூமி தீமையினால நிரம்பி விட்டது அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கிறோம். என்னைக்கு அவங்க பாவம் செஞ்சாங்க அன்னைக்கே ஒருவருக்கு ஒரு உறவு உடைஞ்சு போச்சுது, கர்த்தரோட உள்ள உறவு முறிந்து போனது, அங்க இயற்கை அவர்களுக்கு ஒத்துழைக்காம போயிடுச்சு. இன்னைக்கு நாம பார்க்கிற தீமையான காரியங்கள், வியாதி, மரணம், சண்டை, போர்கள், எல்லா விதமான தீமையான விஷயங்களும் நாம் இன்னைக்கு பார்க்கறது அத்தனையும் இந்த பாவத்தின் விளைவாக ஏற்பட்டவை அப்படின்றத மிக தெளிவா நம்ம வேதாகமத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். ஆனா இந்த பழைய ஏற்பாடுடைய செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் இந்த தீமையினால் நிறைந்திருக்கிற இந்த பூமியை, மனிதன் பாவம் செய்து கெட்டுப்போன தீமையினால் நிறைந்த இந்த பூமியை மீட்க விரும்புகின்றார். மீட்க விரும்புகிறார்னு சொல்லும் போது இழந்த நிலையிலிருந்து அதை மீட்டெடுத்து என்ன பண்ண போறாருன்னா, மறுபடியும் ஆதியில இருந்த நிலைமைக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். அதாவது ஏதேன் தோட்டத்துல எப்படி ஒரு பழுதற்ற, குறைவற்ற, பூரணமான ஒரு வாழ்க்கை அங்க இருந்துச்சு, அந்த வாழ்க்கைக்கு மறுபடியும் மனுக்குலத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளையும் மீண்டுமாக அந்த நல்ல நிலைமைக்கு, ஆதி நிலைமைக்கு, பூரண நிலைமைக்கு கொண்டு வர விரும்புகிறார். அதுதான் கர்த்தருடைய விருப்பமும் நோக்கமுமா இருக்கு. அத நம்ம எங்க முதலாவது பார்க்கிறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கர்த்தர் ஒரு இரட்சகரை நமக்கு வாக்களித்தார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வசனம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருன்னா, பிசாசே, சர்ப்பமே, நீ ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து ஏமாற்றி அவர்களை பாவத்திற்கு உட்பட செய்து இவ்வளவு தீமையும் பூமியில வந்துருச்சு. ஆனா உன்னுடைய தலையை நான் நசுக்குவேன். நான் அனுப்புகிற இரட்சகர் அவர் ஒரு ஸ்திரீயின் வித்தாக, அதாவது பெண்ணினுடைய வித்தாக, கன்னியின் வயிற்றில் பிறந்தவராக ஒருவர் தோன்றுவார். கன்னியின் வயிற்றில் தோன்றுகிற அவர் உன்னுடைய அதிகாரத்தை நசுக்கி, உன்னுடைய அதிகாரத்தில் இருந்து, நீ கொண்டு வந்த தீமையிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காக அவரை அனுப்புவார். அவர் அப்படி உன்னுடைய தலையை நசுக்கிறதின் மூலமாக மனுக்குலம் இருக்கிற இந்த
பாவ நிலையிலிருந்து அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டு மறுபடியும் அவர்களை ஆதியில் இருந்த நல்ல நிலைமைக்கு கொண்டு போவதற்கான ஒரு செயல் திட்டத்தை, அதுதான் ரட்சிப்பின் திட்டம். இந்த திட்டத்தை அன்று ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் வாக்களித்தார். அப்போ இந்த வசனம் மனிதன் இழந்து போன நிலையிலிருந்து அவனை மறுபடியும் மீட்டெடுத்து ஆதி நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கான மிக முக்கியமான ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்கள் எல்லாமே என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்திரீயின் வித்து யார்? இந்த ஸ்திரீயின் வித்து எப்பொழுது தோன்றுவார்? இந்த ஸ்திரீயின் வித்து எப்படி, எந்த சந்ததியில, யாருடைய குடும்பத்திலே தோன்றி பிறந்து இந்த பிசாசின் தலையை நசுக்கி மனுக்குலம் விரும்பிக்கிட்டு இருக்கிற இந்த மிகப்பெரிய மீட்பின் செயலை செய்ய போறாரு. அதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய செய்தி. ஆனா இங்க இந்த ஸ்திரீயின் வித்து உடனே யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வராங்க. ஆதாம் ஏவாள் அங்க அவர்களுக்கு காயின் ஆபேல் பிறக்கிறாங்க. அவர்களுடைய வித்தான்னு பார்த்தா இல்ல. அப்படியே சந்ததியா போய்கிட்டே இருக்கு. ஒரு நோவாவா அப்படின்னா இல்ல. அப்போ கடைசியில ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஒரு மனிதனை அழைக்கிறார். அந்த மனிதனை அழைச்சிட்டு அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உண்மையா போன 3 வாக்குத்தத்தங்கள்னு எடுத்துக்கலாம் நம்ம. அந்த மனிதனுடைய பேர் ஆபிராம். நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கென்று ஒரு தேசத்தை நான் தருவேன், உன் மூலம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு 3 வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அப்போ இந்த ஸ்திரீயின் வித்து என்பவர் இங்கே ஒரு வாக்குத்தத்தத்துல பொதியப்பட்டிருக்கின்றார். என்ன வாக்குத்தத்தம்? உன் மூலம் பூமியில் உள்ள வம்சங்கள் யாவும் ஆசீர்வதிக்கப்படும். அங்கு சொன்னார்ல, பிசாசின் தலையை நசுக்கும் போது அந்த தீமைகளிலிருந்து மனுக்குலம் விடுபட்டு பூரண நிலையை, அதாவது ஆசீர்வாதமான நல்ல நிலைமைக்கு திரும்புவார்கள் அப்படின்றத ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்களித்தார். ஆனா உன்னுடைய சந்ததி மூலமா உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். அந்த ஜாதி தான் இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் மக்கள். உனக்கென்று ஒரு தேசத்தை தருவேன், பாலஸ்தீனா தேசம், கானான் தேசம், இஸ்ரவேல் தேசம் என்ற தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நீங்க அங்க குடியிருப்பீங்க. குடியிருந்த பின்னால உங்கள் மூலம் பூமி அனைத்தும், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஆதி நிலைமைக்கு திரும்புவார்கள். ஆனா இந்த 3 வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டு நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல முதலாம் வாக்கு தத்தம் நிறைவேறுது. எகிப்துல போறாங்க, அவர்கள் பலுகி பெருகினார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். யோசுவா புத்தகத்துல பார்க்கும்போது அவர்கள் அங்க தேசத்தை சுதந்திரித்து கொண்டு கர்த்தர் சொன்ன மாதிரியே அங்க குடியிருந்தார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். பெரிய ஜாதியாகிறது யாத்ராமம் 1:7 தேசத்துல குடியிருப்பது யோசுவா 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலையும் நிறைவேறுது. ஆனா 3வது வாக்குத்தத்தம் எங்க போச்சு? உன் மூலம் பூமி அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும்னு சொன்னாரே, அது என்னாச்சுது? அந்த வாக்குத்தத்தத்தை தேடி தேடி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டுல. ஆனா அது பழைய ஏற்பாட்டுல நிறைவேறல. அந்த பூமி அனைத்திற்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற பிசாசனுடைய தலையை நசுக்குகிற அந்த நபர் அங்க மறைமுகமாக பழைய ஏற்பாட்டுல பல விதங்களிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். மோசே அவரை பார்த்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாரு. தாவீது ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்றாரு. அப்போ ஒரு ராஜா அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்க பார்க்கிறோம். மேலும் தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்களுக்கு வரும்போது அவங்க தாசன் அப்படின்றாங்க, கிளை அப்படின்றாங்க.
தானியேல் புத்தகத்துல மனுஷகுமாரன் என்று சித்தரிக்கப்படுகிறார். இப்படி பல பெயர்களில தீர்க்கதரிசியாக, ராஜாவாக, மனுஷகுமாரனாக, தாசனாக பல இடங்களிலே சித்தரிக்கப்படுகிற ஒரு நபரை குறித்து பழைய ஏற்பாடு முழுவதும் மீதியான பகுதி பேசிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல நிறைவேறவே இல்லை. அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம் என்ன? இந்த பிசாசனுடைய தலையை நசுக்குகின்ற இன்னொரு பெயர் அவருக்கு, எபிரேய பெயர் மேசியா. இந்த மேசியாவாகிய, ராஜாவாகிய, தீர்க்கதரிசியாகிய, தாசனாகிய இந்த நபர் வந்து பிசாசனுடைய தலையை நசுக்கப் போகிறார். மனுக்குலத்திற்கு பூரண விடுதலையும் அவர்களுக்கு ரட்சிப்பையும் கொடுத்து மீட்டெடுத்து ஆதி நிலைமைக்கு கொண்டு செல்ல போகிறார் அப்படின்ற அந்த வாக்கு தத்தம் தான் இருக்குதே தவிர அது நிறைவேறவில்லை. அப்ப பழைய ஏற்பாடு எதற்காக எழுதப்பட்டிருக்குதுன்னா, அந்த இரட்சகர் தோன்றுவார் என்பதை குறித்து வாக்கு தத்தமாக சொல்வதற்காக தான் பழைய ஏற்பாடு இருக்கு. அந்த வாக்கு தத்தங்கள்னு சொல்றதையே நாம ஒருவேளை 4 விதங்கள்ல சொல்லலாம். வாக்கு தத்தம், ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராஃபசி, தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். மாதிரி அப்படின்றது பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். பாயிண்டர் அல்லது சுட்டி காட்டுகின்ற சம்பவங்கள் என்று சொல்லலாம். இந்த 4 விதங்கள்ல பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த இரட்சகரை, மேசியாவை ஒரு எபிரேய சொல்லல பார்க்கும்போது, மேசியா என்ற சொல்லுக்கு கிரேக்க பதம் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அந்த கிறிஸ்துவை நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு புத்தகம் தான், ஒரு பகுதி தான் இந்த பழைய ஏற்பாடு. அப்போ பழைய ஏற்பாடு முடிவடையவில்லை. பழைய ஏற்பாட்டோட நிச்சயமா இன்னொரு புத்தகம், இன்னொரு பகுதி அவசியப்படுகிறது. அதுதான் புதிய ஏற்பாடு. அப்போ புதிய ஏற்பாடு என்னது? இந்த மேசியா, வரப்போகிறவர் வந்து விட்டார் என்பதை அறிவிக்கிறது தான் நற்செய்தி நூல்கள், நற்செய்தி புஸ்தகங்கள், சுவிசேஷ புத்தகங்கள். அங்குதான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. ஆரம்பித்து அது இன்னமும் அவர் கடைசியில வெளிப்படுத்தல் புத்தகத்துல கொண்டு முடிக்கும் போது ஏதேன் தோட்டத்தில் இருந்த அந்த ஆதி நிலைமைக்கு கொண்டு சென்று கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, அலறுதல் இல்லாம, மரணம் இல்லாத, எல்லாவற்றையும் ஆதியில இருந்த நிலைமைக்கு புதிதாக்குகின்ற ஒரு உலகத்தை, பூமியை, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கொண்டு வர போகிறார் அப்படின்றதான் வேதாகமத்தினுடைய ஒட்டுமொத்த செய்தி. ஆனால் பழைய ஏற்பாடு முழுவதும் இந்த இரட்சகர் வருவதற்காக காத்து கொண்டிருக்கின்ற இந்த வாக்குத்தத்தங்கள் அடங்கியது. ஆகினால நம்ம பழைய ஏற்பாட்டை நம்ம படிக்கும்போது இந்த கோணத்துல நம்ம படிச்சோம்னா, இது எல்லாம் யாரதான் சுட்டி காட்டுது, யாருதான் கை காட்டுது அப்படின்னா, வரப்போகிற மேசியாவாகிய, கிறிஸ்துவாகிய, ராஜாவாகிய, தீர்க்கதரிசியாகிய, தாசனாகிய மனுஷகுமாரனை சுட்டி காட்டுகிறது என்பதை அந்த கண்ணோட்டத்தோட நம்ம படிச்சோம்னா, இந்த பழைய ஏற்பாடு நமக்கு இன்னமும் ஒரு தெவிட்டாத இன்பமாக, எப்படி பவுல் சொல்றார் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, அதை படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தை வைத்து ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. அது மட்டும் இல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் தேர்ச்சி பெற்றவனாக, நற்கிரிகளை செய்வதற்கு தகுதி உள்ளவனாக உருவாக்குவதற்கு இந்த வேத எழுத்துக்கள் பயனுள்ளதா இருக்குது அப்படின்ற அந்த பழைய ஏற்பாட்டினுடைய நோக்கம் நிறைவேறும்படிக்கு நாம் வாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வருகிற நாட்களிலும் இந்த கருத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வேத பகுதியிலிருந்து எப்படி கிறிஸ்துவை நாம பார்க்கலாம் அப்படின்றத நாம கற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த பழைய ஏற்பாட்டு நூலுக்காக உமக்கு நன்றி. மனிதன் பாவத்தினாலே, கலகத்தினாலே இழந்த அந்த ஆதி நல்ல நிலைமையை மறுபடியும்
இந்த இரட்சகர் மூலமாக, மேசியா மூலமாக நீர் திரும்ப கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறீர். அதை நிறைவேற்றி விட்டீர். பழைய ஏற்பாட்டில இந்த மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவையே எல்லா எழுத்துக்களும், எல்லா புத்தகங்களும், எல்லா பக்கங்களும் சுட்டி காட்டுகின்றன என்ற உண்மையை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்படியே நாங்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் வழியாக இயேசுவை காணக்கூடிய அந்த ஞானத்தையும் கண்களையும் கொடுத்து அதன் மூலமாக ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானத்தை பெற்று தேர்ச்சி பெற்றவர்களாய், நற்கிரியைகளை செய்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் எங்களை மாற்றும்படிக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கே துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you and thank you.